ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன். நாம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவல் பாயாசம் எப்படி செய்யலான்றதை தாங்க பார்க்க போறோம். இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா நீங்க சட்டுன்னு 10 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு அவலை சேர்த்து மிதமான சூட்டில் இதை 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை அவல் தான் யூஸ் பண்ணோன்னு இல்லைங்க. இதுக்கு பதில் நீங்கள் சிவப்பு அவல் கூட இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செய்யலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அவல் பாலில் சேர்க்கும் போது சீக்கிரம் வேகும். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. கையில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பாருங்க. கிறிஸ்பியாக இருக்கணும், அப்படியே தூள் தூளாக உடையணும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இங்கே நான் கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பும் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். 10 நிமிஷம் இது நல்லா ஊறின பிறகு பாதாமில் இருக்கிற தோலை எடுத்துட்டேன். இதை மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சா கூட போதும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நாம் 1 லிட்டர் பாலை 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் திக்கான பாலாக யூஸ் பண்ணுங்க. தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்பவும் சேர்த்துட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. அப்போதான் பால் கொஞ்சம் திக்காகும் நமக்கு. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான சூட்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வைங்க, இல்லைன்னா பால் பொங்கி ஃபுல்லா கீழே விழுந்துரும். பாருங்க, 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ நாம இதுல வறுத்து வச்சிருந்த அவலை இதுல சேர்த்துட்டு மிதமான சூட்ல இதை 5 நிமிஷம் குக் பண்ணலாம். அப்பதான் அவல் கொஞ்சம் வேகும். லோ ஃப்ளேம்ல இது 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். மூடிலாம் வைக்காதீங்க, பால் கொதிச்சு கீழே விழுந்துரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அவலை எடுத்து கையில பாருங்க. நல்லா சாஃப்டா சாதம் மாதிரி குழஞ்சு வரணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு 1 2மா உடையணும். கரெக்டா வெந்துடுச்சு. இந்த சமயத்துல நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்க இனிப்புக்கு தகுந்தா போல சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு இது கரையிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்க. இந்த சமயத்துல நாம இதுல கொஞ்சமா குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. குங்குமப்பூ இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. பாயாசமும் நல்லா திக்காயிடுச்சு. 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு அவலே கரெக்டா இருக்குங்க. கடைசியா இதுல நான் கொஞ்சமா நெய்ல முந்திரி பருப்பை வறுத்து இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான அவல் பாயாசம் நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த பாயாசத்தை கண்டிப்பா வீட்டுல செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.